சொல்லிச்சு. பொதுவாக தமிழில் கேம் விளாட்ற பல பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், வீடியோ கேம்ஸ் தமிழில் விளாடணும், ஒரே இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறானுங்க, தமிழில் பேச நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா. உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான். தமிழில் வந்து வீடியோ கேம்ஸ் வருமா, நம்ம ஆசை விளையாடினா பல கேம்கள் வந்து தமிழில் வந்தால் எப்படி இருக்கும், அதெல்லாம் வருமா, இந்த மாதிரி நாடுகள் நடந்திருக்கா, ஸோ அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஒருவேளை இவனுங்கே இல்லை அப்படின்னாலும் ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படின்றதெல்லாம் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எண்ணில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஓட்டிலாம் பார்க்கக்கூடாது, ஃபுல் வீடியோ பாருங்க. வீடியோவில் பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. புதுசாக பார்த்து ஹைப் ஆப்ஷன் வந்துருக்கு, என்ன பண்ணுறீங்கன்னா ஹைப் பண்ணி விடுங்க. கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் தள்ளினீங்க அப்படின்னா ஹைப் வரும், ஹைப் பண்ணி விடுங்க. ஓகே ஓரளவு போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கோம் வீடியோ கேம்ஸ் அப்படின்னாலே அது பெரும்பாலும் இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதை காரணம் அப்படின்னா கேம்ஸ் தயாரிக்கிறது முக்கியமான நாடு அமெரிக்கா, அடுத்து ஜப்பான். ஜப்பான்காரன் தயாரிக்க கேமில் ஜாப்பனீஸ் கண்டிப்பாக வச்சிருந்துருப்பான், இன்னொரு லாங்குவேஜாக வச்சிருந்துருப்பான். இதேமாதிரி அமெரிக்கன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இங்கிலீஷில் மட்டும் கேம் ரிலீஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு லாங்குவேஜஸ் கேட்டிருக்கோம், இந்த லாங்குவேஜா அந்த லாங்குவேஜா அப்படின்ட்டு. இப்போ நாட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியுமா. அது காரணம் அமெரிக்கன்ஸ் தயாரிக்கிற வீடியோ கேம்ஸ்லேயே மல்டி லாங்குவேஜாக தான் வந்து கேம்ஸை வந்து உருவாக்குவாங்க, அதை லான்ச்சும் பண்ணுவாங்க. பட் என்ன பிரச்சனை பண்ணா அது எத்தனை லாங்குவேஜ் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஊர் லாங்குவேஜ் எதுவுமே இருக்காது. இதனால் காரணம் அப்படின்னா இந்தியா வந்து வீடியோ கேம்ஸில் பெரிய நாடுலாம் கிடையாது, உருவாக்குறது மட்டும் இல்லை வாங்குறதுக்கே ஆள் கிடையாது. ஏன் வீடியோ கேம்ஸை பற்றி பேசினா கூட அதை கேட்க கூட ஆள் கிடையாது. ஜிடியில் தான் மாடை போட்டு சின்சான் வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ், சின்சான் பழத்தில் உண்டாரு ஃப்ரெண்ட்ஸ், சின்சான் கால்ரா வந்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே கட்டையத்தை அடிங்க அப்படி போட்டால் வந்து கேமுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதாவது போட்டால் பார்க்க ஆள்றாங்க தவிர்த்து இதாங்க ஸ்டோரி கேமு, இதாங்க இந்த கேமு, இதாங்க கிரேட்டோஸு, இதாங்க டோட்டல் ஓவர் டோஸு, இதாங்க ஃபார் கிரை அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் பார்க்க தான் ஆள் கிடையாது. குறிப்பிட்ட சில ஒரு மைனாரிட்டி குரூப்பாக தான் வந்து தமிழ்நாட்டில் கேமர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இவங்க நம்மளாம் கேம் தயாரிக்க முடியாது அப்படின்றதான் பெரும்பாலான கேம் பப்ளிஷர் கம்பெனிஸோட எண்ணமாகவே இருக்கு. பட் என்ன பிரச்சனை பண்ணா இந்தியான்றது ஒரு சின்ன மார்க்கெட்டே இல்லை, இந்தியான்றது ஒரு பெரிய மார்க்கெட்டு. இந்தியான்றது ஒரு நிறைய மக்களை கொண்ட ஒரு நாடு, கரெக்டாக சேல் பண்ணால் கரெக்டாக லாபம் அடிக்கலாம். பட் என்ன பிரச்சனை பண்ணா இந்தியாவில் பல பேர்கிட்ட வந்து கன்சோல் கிடையாது, அதே மாதிரி பிசி நிறைய பேர்கிட்ட கிடையாது. இங்க இருக்கிற மொபைல் மட்டும்தான், அந்த மொபைல் கேம்ஸுக்கு மட்டும் வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இனி லாங்குவேஜ் தான் வர்றது கிடையாது, இந்த வச்சு ஆடு போ அப்படின்னு தான் வச்சிருக்காடுங்க. பட் இதே சினிமாவில் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தமிழ் டப் மூவிஸ், கார்ட்டூன் ஷோஸ், டிவி சீரிஸ் அப்படின்ட்டு பலதை வந்திருக்கும். உதாரணம் சொன்னா சில வெப் சீரிஸ் முதல்ல அவங்க ரிலீஸ் பண்ணும் போது இங்கிலீஷ் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க, அது இன்னும் அதிகமாக வரவேற்போம், ஃபேன்ஸும் வருவாங்க. சரியா சொன்னோம்னா பாய்ஸ் சீரிஸ் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் 2 சீசன் இங்கிலீஷ் தான், தேர்ட் சீசன் விடும்போது தான் வந்து தேர்டா செகண்டா தெரியல, சீசன் விடும்போது தான் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, முன்னாடி சீசனையும் டப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு தான் ஓம் லேண்டர்ரா புச்சர்றான்ட்டு நம்ம ஊரில் அவெல்லாம் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் பீஸ் மேக்கரும், பீஸ் மேக்கர் சீசன் 2 வரப்போகுது இல்லையா, அதனால பீஸ் மேக்கர் 1 வந்து தமிழ் டப் பண்ணி விட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி கேம்ஸ் தமிழ் டப் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு, ரீச்சுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா இதை யாரு பண்றது அப்படின்றதான் கேள்வி. ப்ரோ அதெல்லாம் கிடையாது, நீ வாய்க்கு அதெல்லாம் அச்சு விடாத அப்படிலாம் இது எப்படி சாத்தியமா கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாட்டில் சாத்தியம் ஆகிருக்கு, அதுதான் சைனா. முதல்ல தெரிஞ்சிருக்கோம் சைனாவில் ஸ்டீமுக்கு பல ஆண்டுகளாக வந்து பேன் இருந்துச்சு. ஸ்டீம் வந்து சைனா பல வருஷமெல்லாம் கிடையாது. சைனாவில் ஸ்டீம் அஃபிஷியலாக லான்ச் ஆனது 2021 தான். அந்த குறிப்பிட்ட கொஞ்சம் வருஷத்துலேயே அதிகமான யூசர்ஸை வந்து பெற்றிருந்தது. ஏகப்பட்ட சைனீஸ் கேமர்ஸ் உருவாக ஆரம்பிச்சாங்க. சைனாக்குன்ட்டு ஒரு மிகப்பெரிய குளோபல் மார்க்கெட்டை வந்து உருவாகிருச்சு. இந்த வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியில உருவாக்குறது வேற, கன்சியூமர்ஸ்ன்றது வேற. இதை பார்த்த சைனாவில் ரெண்டுமே வளர்ந்துருக்கு. குறிப்பாக சொல்லலாம்னா லேட்டஸ்டா வந்து ஊக்கம் பிளாக் தூக்காங்க பார்த்துருப்பீங்க, அது ஒரு சைனீஸ் கேம். அது சைனாவில் உருவாகி ஒரு சைனாவோட ஹிஸ்டரியை பேசியே பயங்கரமான கல்லா கட்டியிருக்குது. பயங்கரமான சொல்றது இத்தனை கேம் ஆஃப் இதை கொடுக்கணும்னு பல பேர் போட பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் ஒருத்தன் அதில். ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருந்து சைனாவில். சரி ஓகே ப்ரோ, சைனாவில் உருவாக்குற கேம் வந்து சைனீஸ்ல வருது, இதுல எப்படி பழைய கேம்ஸ் வரும் கேட்டீங்க அப்படின்னா அங்கதான் பெரிய ஒரு புது விஷயமே இருக்கு. சைனால கேம் லான்ச் பண்ணும்போது சும்மா வந்து சைனீஸ் எண்ணில் கேம் வாங்கிக்க, இது அமெரிக்கன் டாலரை அப்படி சைனா கன்வெர்ட் பண்ணி தரேன் அப்படி வாங்கிக்க அப்படிலாம் இல்லை. சைனா லான்ச் பண்ணும்போது இங்கிலீஷ்ல இந்த கேம்ஸ் எல்லாம் டப் பண்ணி தான் அங்கிட்டு இட்டு இருக்கானுங்க. இது டப் பண்ணி கேட்கலாம் கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏற்கனவே இங்கிலீஷ்ல இந்த கேம்ஸை சைனீஸை டப் பண்ணி சைனீஸ்
சைனீஸ் ஆடியோ சப்போர்ட்டோட தான் வந்து அங்கே லான்ச்சே பண்ணுறாங்க. குறிப்பாக சொன்னால் ஆடியோ மட்டும் இல்லை, டெக்ஸ்டாகவுமே அங்கே வந்து அந்த யூஏல ஒரு டெக்ஸ்ட் தான் தெரியுமா, இங்கே செல்லவும் அவனே போட்டு தள்ளவும் தெரியுமா, அதெல்லாமே வந்து சைனீஸ்ல வந்து மாத்திருக்காங்க, டப் பண்ணிருக்கானுங்க. ஏதாவது ஒன்னு கேம் இல்ல, பெரிய பெரிய கேம் பண்ணிருக்கானுங்க. சைபர் பங்க் 2077 அங்க சைனீஸ் டப்பா இருக்குது. அது அந்த கேம், ஹாலோ கேம், கியர்ஸ் ஆஃப் வார், ஜென்ஷின் இம்பாக்ட், டாம் ரைடர், ரெசிடென்ட் ஈவில் 2 ரீமேக், ரெசிடென்ட் ஈவில் 3 ரீமேக், ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ் கூட அங்க வந்து சைனீஸ்ல வந்து டப்பா இருக்குது. இது மட்டும் தான் ஏகப்பட்ட ஃப்ரீ டு பிளே கேம் தெரியுமா, அது எல்லாமே டப்பா தான் ரிலீஸ் பண்றாங்க. விஷுவலா ஆடியோ இல்லாம ஃப்ரீ டு பிளே கேம்ல முன்னாடி இன்ட்ரோ சீன் மட்டும் சில கேம்ஸ்ல வரும் இல்லையா, அது எல்லாமே சைனீஸ் டப்பா இருக்கும். அதே மாதிரி அந்த யூஏ டிசைன்லாம் தெரியுமா, யூஏல எல்லாமே சைனீஸ்ல தான் இருக்குது. அவன் யூஏ முத கொண்டு சைனீஸ்ல மாத்தி வச்சிருக்கான். உனக்கு தெரியுமா, ஆடியோ சொல்லியிருப்பேன், மைண்ட் கிராஃப்ட் சைனாவில் ஃப்ரீ, சைனீஸ் வெர்ஷன் விட்டு சைனாவுக்கு தனி வெர்ஷன் விட்டுருக்கான். இதே மாதிரி ஃபோர்ட் நைட்டும் அங்க வந்து சைனீஸ் வெர்ஷன்ல இருக்குது. அது சென்சார் பண்ணலாம் ஓட்டிட்டு இருக்கானுங்க அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் உருவாச்சுன்னா கண்டிப்பா வந்து கேம்ஸ் தமிழ் டப்பாய் ரிலீஸ் ஆகும். பட் இங்க என்ன பிரச்சனை, இங்க மார்க்கெட்டை வளர்க்கறதா இங்க பிரச்சனையே. மக்கள்கிட்ட வந்து எடுத்தவொடனே எந்தப்பா அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. முதல்ல வந்தெல்லாம் என்னப்பா அப்படின்னா சொல்லுவாங்க. பட் அதை இவங்க பழக்கி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை அவங்க நம்பதும் பண்ண வேணாம், அதுவா வளர்ந்து போயிடும். உதாரணம் சொன்னோம்னா மார்வல் டிசி எடுத்துப்போம். நான் ஒரு ஓஜி மார்வல் டிசி கண்ணி. ஏதாவது சொன்னா நான் மார்வல் டிசி பத்தி நீ தான் பல பேசிக்கிட்டு இருக்காங்க. 300 காலத்துக்கு மார்க்கெட்டே இல்லாதப்ப 2016 வந்து நான் மார்வல் டிசி பத்தி பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் தமிழ்ல பேசுன முதல் நாள் மார்வல் டிசி பத்தி. வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன பிரச்சனை, மார்க்கெட் இல்லை, எவனுமே பார்க்கல, வியூஸ்லாம் ஒரு கரமும் வரல, யாருக்குமே தெரில. சரியா சொல்லலாம், ஏஜ் ஆஃப் ஆடுற டைம்லாம் தேட்டருக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டா அவங்களும் யாரும் வரல. அங்கிருந்த ஒரு 2-3 பேர் தான் அந்த தேட்டர் வாசல் தான் தெரியுமா, அவங்க தான் கொஞ்சம் இப்போ பேசிட்டு தவிர நம்ம ஊரில் மாவடிசி ஃபேனே கிடையாது, ஃபேன் பேஸே கிடையாது. அதுக்குன்ட்டு இந்த இன்ஃபினிட் வேற ஒரு டைம்லைன் ஒரு பொழுது இங்கே எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் ஓ அப்படியா அப்படின்ட்டு வீம்புக்குனே பார்த்தவங்க ஏகப்பட்ட பேர். ஏன் வெப் சீரிஸ் இருக்கு இல்லையா, மணி சீரிஸ் இருக்கு இல்லையா, பார்க்கணும் பார்த்தன விட வீம்புக்குன்னு பார்த்தோம்னா அதிகம். இந்த மாதிரினா வீடியோ கேம்ஸும் வந்து நம்ம வளர்த்து விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதுவா வளர்ந்து அதுவா போயிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா RDR 2 பாத்தீங்கன்னா சில மீம் கேரக்டர்ஸ் ஏகப்பட்ட மீம் சேனல்ஸ்ல வந்து RDR பத்தி பேசி RDR பெஸ்ட் கேம் ஸ்டோரி லைன் பெஸ்ட் ஸ்டோரி சொல்லி தான் இன்னைக்கு ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் மத்தியில் RDR 2னா இந்த மாதிரி ஒரு நல்ல கதையான கொண்டது, ஆர்த்தர் மார்கன்னா இப்படிப்பட்டவர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஸோ இது நம்ம கொண்டு போறது தான் விஷயமே. சும்மா ஒரு 4-5 பேர் அவங்களாம் கேம் மாறுவாங்கப்பா, கேம் மாறுங்கப்பா, நம்ம விழுப்புரம் தெரிஞ்சா போதும்பா அப்படின்னு இருந்தோம்னா கண்டிப்பா தமிழ்ல கேம் வராது, பெருசா வராது. இதை பொதுமக்களுக்கு கொண்டு போகணும், அது ஆடியன்ஸ் அதிகமாகணும். கிட்டத்தட்ட அடிமை கமிட்டி மாதிரி. ஃபர்ஸ்ட் நெட்ல யாருக்குமே தெரியாது, நோட்டெல்லாம் கொஞ்சம் தான் மாத்திட்டு இருப்பானுங்க. நீ கடல போயிட்டு பென்டென் ஸ்டிக்கர் கேட்டா பென்டென்லாம் ரொம்ப பழசுப்பா, அதான் வாங்க விற்க மாட்டேங்குது, நான் நரோட்டை தான் விற்கிது, நரோட்டை வாங்கி என் தள்ள கட்ட பாக்குறான் நரோட்டை ஸ்டிக்கர். ஏடா நரோட்டை ஸ்டிக்கர் வை வேணான்னு சொல்ல, நீ பென்டென மொக்கன்னு சொல்ல தெரியுமா, அதுக்காக வாங்க மாட்டேன்டா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் கம்பெனி மரத்தில் கொண்டு போனால் மட்டும்தான் கேம்ஸ் நிறைய மார்க்கெட்டும் அதிகமாக வரும், தமிழில் நிறைய பேர் கேம்ஸ் வரும். மேபி யாராவது ஒருத்தர் வந்து படம் போட்டு தமிழ் டப்பிங்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி இந்தியாவில் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய கேம்ஸ் தமிழ் ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி லாபம் சம்பாதிச்சு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அடுத்து ஏகப்பட்ட பேர் வந்து காசு கொட்டுவாங்க. அது இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டருமே யாராவது ஒருத்தர் வந்தாவது தமிழ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது ராக்ஸாக காசு கொடுத்து கூட அதை மாதிரி பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா அனிமி கம்பெனி மட்டும் இல்ல, கார்ட்டூன் சேனல்ஸே அப்படிதான். வருத்தப்பட்ட காடி சங்கம், ஜாக்கி சானி சாகசங்கள், டோரா, இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி தமிழ்ல கிடையவே கிடையாது. கார்ட்டூன்னா ஒரிஜினல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும். கார்ட்டூன்டர்கா இங்கிலீஷ், போகாவா இங்கிலீஷ்ல தான் வரும். எப்போ ஜெட்டாக்ஸ் டிஸ்னி உள்ள வந்து தமிழ் டப் பண்ணி அதை ரீஜனல் லாங்குவேஜ்ல போட்டா பாப்பாங்கன்னு உள்ள வந்து டிஆர்பி எடுத்து கண்ணில் காமிச்சானோ அதுக்கப்புறமா தான் ஏகப்பட்ட பேர் வந்து உள்ளூர்லயே கார்ட்டூன் தமிழ்ல போட்டா பாப்பாங்க, கார்ட்டூன் ஒரு மார்க்கெட் பிடிச்சாங்கன்னு ஏகப்பட்ட பேரை குதிச்சாங்க. ஸோ அதை ஒருத்தர் நிரூபிச்சு காட்டுறதா இங்க விஷயமே. பட் இங்க என்ன பிரச்சனை பண்ணா பூனைக்கு யாரு மணி கட்டுறது அப்படின்றதான் இங்க பிரச்சனையே. பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னா இது யாருக்கு செய்யறதுதான் இங்க விஷயமே. சரி சொல்லணும்னா அனிமி கம்யூனிட்டிஸ்ல வந்து முதல்ல தமிழ் டப் வரதுக்கு முன்னாடி அவங்களே இறங்கி டப் பண்ண ஆரம்பிச்சாங்க. டப் பண்ணி இவங்களே டெலகிராம்ல வர்றது, ஏதாவது மீம் சேனல் மூலியமா விளம்பரப்படுத்துறது அப்படின்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, இது பண்ணாங்க. அந்த மாதிரி வீடியோ கேம்ஸும் பண்ணாதான் இது வீடியோ கேம்ஸும் வந்து போவோம் பல பேர்கிட்ட புது ஆடியன்ஸ் கிட்ட போய் எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஸ்டோரி கேம்ஸ் தான் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வீடியோவை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி டப் பண்ணி பண்றது ரொம்ப ஈஸி. வீடியோ MP4 இருந்தாலும் பரவாயில்ல, AVI இருந்தாலும் பரவாயில்ல, 3GP இருந்தாலும் பரவாயில்ல, MOV இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு வீடியோ தான். பட் வீடியோ கேம்ஸ்ன்றது அப்படி இல்லை. ஆக்சுவலா ஒரு டிவைஸ் அது ரன் ஆகணும், அதுதான் இங்க பிரச்சனையே. இதுக்கு சரியான சொல்யூஷன் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாடிங்.
மாட் பண்ணுறது மூலிமா ஒரு கேமை உண்மையிலேயே லாங்குவேஜை மாற்ற முடியும், ஒரு கேமை அழகாக தமிழில் கொண்டு வர முடியும். சரியா சொன்னால் எப்படி ஒரு அமெரிக்காக்காரன் அவனோட லாங்குவேஜில் அந்த கேமை விளாட்றானோ, எப்படி வந்து ஜப்பான்காரன் சைனாக்காரன் அவன் லாங்குவேஜில் அந்த கேமை விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறானோ, அந்த மாதிரி நம்ம ஊரில் நம்ம ஆளுங்க தமிழர்கள் வந்து தமிழில் வந்து ஒரு கேமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க முடியும் மாடிங் பண்ணுறது மூலியமா. பட் இதெல்லாம் வந்து விட வரைக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா கைட்லைன்ஸ் இது ஒரு மாடிங்கிறதே கிரே ஏரியா தான். சில கம்பெனிஸ்க்கு ஓகேன்னுவானுங்க, சில கம்பெனிஸ் வந்து தூக்கி கொஞ்சுவானுங்க மாட் பண்ணா, சில கம்பெனிஸ் தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. ஏன் தூக்கி கொஞ்சனவனே கொஞ்ச நாள் கழிச்சு தூக்கி போட்டு மிதிப்பான். ஸோ இந்த கிரே ஏரியா வந்து இங்கே சொல்லி நான் சேனலுக்கு க்ளோஸ் பண்ணிக்க விரும்பலை. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா வைசிட்டிக்கு அப்புறம் ரெசிடென்ட் ஈவில் 4, ரெசிடென்ட் ஈவில் ரீமேக் கேம்ஸு, ரீமேக் 2, 3, 4 ரீமேக் பண்ணாங்களா அந்த கேம்ஸு, மேக்ஸ் பெயின், இந்த மாதிரி பல கேம்ஸ்லாம் மாட் பண்ணணும்னு ஆசை. பட் டப் பண்ணுறதோ எடிட் பண்ணுறதோ மேட்டர் இல்லை, டெக்னிக்கலாக மாடிங் பண்ணுறதா எங்கள் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து மாடிங் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கேமே நம்ம டப் பண்ணிக்க முடியும். இது மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா மாட் பண்ணி பிளேயரை வந்து தமிழ் விளையாடுறது மூலியமா நம்ம ஊரில் இந்த வீடியோ கேம்ஸை வந்து பரவலாக பரவிக்க முடியும். உதாரணத்துக்கு ஹேங் ஓவரே பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து இந்த மாதிரி இது மாதிரிலாம் காமெடியாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாம் பல பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க, பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான்லாம் சின்ன வயசில் மம்மி படத்தை போய் தமிழ் டப்பிங்கில் இருக்குதுன்னு கோசரிப்பேன் போய் மம்மி படத்தை தேடாவே பார்த்துருக்கேன். ஓகேவா, வீட்டில் கூட்டும் அடம் பிடிச்சிருக்கேன். இந்த டிவிடியில் வந்து இந்த மூவிஸ் பார்க்குற ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குற கலாச்சாரம் பரவனதுக்கு எப்படின்னா டப்பிங் படம் வந்ததுக்கப்புறம் தான். ஸோ அந்த மாதிரி டப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டோரி கேம்ஸ் வந்து பல பேருக்கு தெரிய வரும். காமன் பீப்புள்ஸும் ஸ்டோரி கேம்ஸ் ஆடுவாங்க, ஸ்டோரி கேம்ஸ் பற்றி பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு எப்படி மற்ற பாப் கல்ச்சர் இருக்கோ அந்த மாதிரி போய் கொண்டு சேர்க்க முடியும். அதான் அதை கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒரே வழி மாட் பண்ணுறதா, தமிழ் டப் பண்ணுறது தான். ஸோ வந்து சில பேர் சொல்லுவீங்க ஏன் இங்கிலீஷ்லாம் பார்த்து ஆட மாட்டிங்களா அப்படின்ட்டு. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க, ஓகேவா, அதெல்லாம் வாம்ஃபயர் மாதிரி பேசுவீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கானது இது கிடையாது, ஓகேவா. நான் சொல்கிறது காமன் பீப்புள்ஸ் கொண்டு போகணும், நம்ம ஊரில் அதை பெருசாக வளர்க்கணும்னு எண்ணத்தில் இதெல்லாம் சொல்கிறேன். எங்களோட ஆசை என்ன பண்ணால் இந்த அனிமி வந்து எப்படி பல பேருக்கு பரவிச்சோ, எப்படி வந்து கார்ட்டூன் வந்து பல பேர் பார்த்து சின்சேன் அதெல்லாம் பார்த்து பேசுகிறாங்களோ, சின்சனை பற்றி பேசுகிறாங்களோ, அந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் பற்றியும் பேசணும். வெறும் இந்த GTA இந்த மாதிரி பெருசாக கேம்ஸை மட்டும் இல்லாமல் மற்ற கேம்ஸை பற்றியும் பேசணும், மற்ற ஸ்டோரி கேம்ஸும் போய் பேசணும். நிறைய பேர் கேம் விளையாடி அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணுன்றதான் என்னோட ஆசை. ஸோ வந்து மாடிங் பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும், மாட் பண்ணலாம் அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது என் இன்ஸ்டாகிராம் ஐடி. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் ஐடி, ஓகேவா. இதில் வந்து டிஎம் பண்ணுங்கள், நம்ம வந்து நிறைய கேம்ஸ் வந்து தமிழகம் பண்ணலாம். ஓகே வீடியோ பேச லைக் பண்ணுங்கள், பெருசாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து வீடியோ கேம்ஸ் தமிழ் டப்பிங் ஏன் வரணுன்ற அவசியத்தை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தமிழ் டப் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவீங்க, எப்படிலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆர்வத்தை நான் படித்து சந்தோஷப்படுறேன். அது கூட வந்து தமிழ் டப்பிங் பண்ண விற்கிறதுக்கு ஒரு உண்டுதலாக கூட இருக்கலாம். ஓகே வீடியோ பேச லைக் பண்ணுங்கள், பெருசாக ஷேர் பண்ணுங்கள். பார்த்து மாதிரி லைக் பண்ணிட்டு அதை ஹைப் மட்டும் ஏற்றி விட்டுருங்க, ஓகே, ஹைப் பண்ணி விடுங்க. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.